அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் ஹாஜா மைதீன் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, வெளிநாடு சென்று வந்த இன்றைய இளைஞர்கள் திருமணத்திற்கு பிறகு ஆங்கில செக்ஸ் உறவுகள் படங்களை மனைவிமார்களுக்கு போட்டு காட்டி கட்டாயப்படுத்தி உறவுகளில் ஈடுபடுகின்றனர். இதற்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுல முதலாவதாக இந்த செக்ஸ் படங்கள் இருக்கா இல்லையா, அது பார்ப்பதே முதல்ல ஹராம். அத பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த தனிமை அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால, அவர்கள் கெட்டு போறதுக்கு இந்த மாரியான படங்கள் ஒரு காரணம். அந்த படங்கள் பார்ப்பதின் காரணமாக உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு, பலர் தவறான வழிக்கு செல்வதற்கும், அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி இருந்தாலும், சிலர் தவறான வழிகளுக்கு செல்வதற்கு இந்த மாரியான படங்கள் காரணம். அதற்காகத்தான் அந்த படங்கள் வெளியிடப்படுகிறது. சைத்தானுடைய அந்த உந்துதல் காரணமாகத்தான் அந்த படங்களை வெளியிடப்படுகிறது. பல அரபு நாடுகள்ல இதற்கு தடை விதித்திருந்தாலும், அதையும் உடைத்துவிட்டு விபிஎன் போன்ற சாஃப்ட்வேர் போட்டு பார்க்கக்கூடியவர்களும் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு மனநில பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பகிரங்கமான ஒரு விஷயம். ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும். 2வது, கணவன் மனைவி இந்த உறவு என்பது, தாம்பத்திய உறவு என்பது, அவர்கள் எப்படி வேண்டாலும் என்ன செய்யலாம், தாம்பத்திய உறவுல ஈடுபடலாம். அதுல பிரச்சனையே கிடையாது. மலப்பாதையில மட்டும் என்ன செய்யக்கூடாது, உறவு கொள்ளக்கூடாது. இது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாத வழிகள்ல எப்படி வேண்டாலும் என்ன செய்யலாம், மனைவிகளோட உறவு கொள்ளலாம். இது இந்த புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, மனைவியோட பின்புறத்துல இருந்து, பின்பக்கமாக இருந்து மனைவியோட உடல் உறவு கொள்வதை அவங்க வெறுக்கிறாங்க. அப்படி உறவு உண்டா மலப்பாதையில இல்ல. உறவு கொள்ளக்கூடிய பாதையில தான், உறவு கொள்ளக்கூடிய நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தை மாறுகண்ணா பிறக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு மூட நம்பிக்கையில அவங்க இருந்த காரணத்தினால, அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை அருளி, உங்களுடைய மனைவிகளோடு நீங்க எப்படி வேண்டாலும் உறவு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றான். அது இலக்கியமாக ஒரு அழகான ஒரு வசனம் அது. சூரத்துல் பக்கராவுல வருது. அது என்ன வருது அப்படின்னா, உங்கள் மனைவியர் உங்களுடைய விளைநிலங்கள். நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள். உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள். உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் என்ற அந்த வசனத்தின் மூலமாக மனைவிமார்களோட நம்ம எப்படி வேண்டாலும் தாம்பத்தியத்துல ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு பொது அனுமதி அல்லாஹ் குடுத்துடுறான். இப்ப இந்த செக்ஸ் படங்களை பார்த்து விட்டு மனைவிக்கும் போட்டு காட்டி கட்டாயப்படுத்தி உறவு கொள்றாங்களா இல்லையா? இதுல 2 விஷயங்கள் இருக்கு. இந்த செக்ஸ் படங்களை பொறுத்தளவுக்கு அவங்க காசுக்காக நடிக்கக்கூடியவர்கள். அவங்க அதற்காக என்ன வேண்டாலும் போஸ் குடுப்பாங்க. எப்படி வேண்டாலும் என்ன செய்வாங்க, நடிப்பார்கள். அதையெல்லாம் அந்த மனைவிமார்களிடத்துல நம்ம அந்த மாரி எல்லாம் செய்யணும்னு விரும்புனோம்னா, மனைவி இத வெறுக்கக்கூடியவங்களா தான் அதிகமா இருப்பாங்க. இத யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இதுக்கு உடன்பட மாட்டாங்க. அப்படி வலுக்கட்டாயப்படுத்தி நீங்க அந்த மாரியான தாம்பத்தியத்துல ஈடுபட்டீர்களேயானால், இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் 2 விளைவுகள் இருக்குது. என்ன விளைவுகள் இருக்குண்டா, நீங்க திருமணமாகி மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு நீங்க வெளிநாடு சென்று விட்டீர்களேயானால், அதற்கப்புறம் அதுல நாட்டம் கொண்ட, இந்த மாரியான உறவுகளை நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்களேயானால், தவறி போவதற்கு நிறைய வழி இருக்கிறது. அவர்கள் கெட்டு போவதற்கு, அது மாரி அந்த தாம்பத்திய இன்பம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய நேரத்துல அதற்கு சரியான வடிகால் கணவன் இல்லாத நேரத்துல தவறான வழியில் செல்வதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக இதுல கணவனை மனைவி வெறுக்கக்கூடிய அந்த மாரியான ஒரு நிலைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பொதுவா பெண்கள் இந்த மாரி எல்லாம் என்ன செய்யும், அதுவும் சினிமா படத்திற்காக, ஒரு போஸுக்காக வீடியோ போட்டு, லைட்டு போட்டு பகிரங்கமாக அனைவரும், அந்த கேமராமேன்ல இருந்து அனைவரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த மாரி எடுக்கக்கூடிய படம் அது. அப்ப அதுல அவங்க அவங்க நடிக்கிறது என்பது காசுக்காக, பணத்துக்காக அவங்க என்ன செய்றாங்க, அதுல ஈடுபடுறாங்க. இந்த ஹராமான வேலைகள்ல, ஹராமான செயல்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க. அது மாதிரி நம்ம அந்த கோணங்கள்ல நம்ம செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய நேரத்துல, இது என்ன செய்யும்னா, பல நேரங்கள்ல மனைவியினுடைய வெறுப்பிற்கு ஆளாகக்கூடிய, மனைவி கணவனை வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஒண்ணு போயிரும். அப்படி இல்லை என்றால், மனைவி கணவன் இல்லாத நேரங்கள்ல தவறி போவதற்கு இது பெரிய வழியை உண்டாக்கிரும். அதனால இந்த மாரி சைத்தானிய சிந்தனைகள்ல இருந்து என்ன செய்யணும், கணவன் மனைவி உறவு என்பது அவங்க எப்படி வேண்டாலும் செய்யலாம். அது பிரச்சனை இல்ல. இந்த மாரி படங்கள போட்டு காட்டி அவங்களுக்கு ஆர்வத்த ஊட்டி, அல்லது அந்த மாரி கிளர்ச்சிய தூண்டி செஞ்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஏங்க 2 விளைவ சந்திக்கணும். ஒண்ணு, உங்கள வெறுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அல்லது நீங்க இல்லை என்றால் அதற்காக தேடி அலையக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த மாரியான காரியங்கள்ல ஈடுபடுவது அதான் அந்த மாரி படங்கள் பார்க்கிறது முதல்ல ஹராம். அந்த மாரி படங்கள பார்க்கக்கூடாது. அது மார்க்கம் தடுத்த விஷயம். இன்னொரு இந்த மாரியான செக்ஸ் விஷயங்கள் இதெல்லாம் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் அது அனுமதியே ஒழிய, அந்நிய பெண்களையோ, அந்நிய ஆணங்களோ அந்த மாரியான கோலத்துல பார்ப்பது என்பது மார்க்கம் தடுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். இந்த மாரியாக ஈடுபடக்கூடியவர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இது சைக்கோ ரேஞ்சுக்கு போயிருவாங்க. கடைசியில அப்படித்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் இந்த மனைவியை விட்டுட்டு வேற பக்கம் போறதுக்கும் வழி இருக்கிறது. அல்லது இந்த மாரியாக அதுல இன்பம் கண்டவர்களாக இருப்பார்களே ஆனால், கணவன் இல்லாத நேரங்கள்ல அவர்கள் தவறி போவதற்கும் வழி இருக்கிறது. அல்லது கணவனை மனைவி வெறுக்கக்கூடிய அந்த அளவுக்கும் போயிரும். அதனால இயற்கையாக நம்ம எந்த அளவுல நம்ம இருக்கிறோமோ அதுதான் சிறந்தது. பெண்கள் இதை பெரும்பாலும் விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
நீங்க வந்து மார்க் அடிப்படையில வாழணும், ஹராமான விஷயங்களை விட்டு என்ன செய்யணும், வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்யறோம், கூடுதலான ஒரு தகவலாக சொல்லிக் கொள்வோம்.